ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 லிட்டர் பாலை நான் ஊற்றுறேன். நான் பசும்பால் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பசும்பால் இருந்தாலோ அல்லது பேக்கெட் பால் இருந்தாலோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாலை ஊற்றின பிறகு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடலாம். மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு ஃப்ளேமை சிம்மில் வச்சிடணும். இதில் நான் ஒரு பெரிய லெமன் ஜூஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணேன். இப்படி திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடியில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு மேலே காட்டன் துணியை வச்சு நம்ம இந்த பன்னீரை வடித்து எடுத்துக்கணும். இந்த பன்னீர் பார்த்திங்கனாக்கா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணணும். ஒரு மூட்டை துணியில் கட்டிட்டு வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வினிகரோ இல்லை லெமனோ சேர்க்குறோம் இல்லையா, அந்த புளிப்பு தன்மை வெளியே வர்றதுக்காக அப்படி அலசி எடுத்துக்கணும். இல்லை சில பேருக்கு அதை மூட்டை கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை உடனடியாக பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மூட்டையை நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். உடனடியாக கூட நம்ம இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்தது இது இருக்கட்டும், சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் சர்க்கரையும் 300 ml தண்ணியும் இதில் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை பாகை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லிட்டர் பாலுக்கு உண்டான பன்னீருக்கு 400 கிராம் சர்க்கரையும் 400 ml தண்ணியும் ஊற்றினா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். பட் அப்படி செய்யும் போது நமக்கு ஜீரா நிறைய வேஸ்ட் ஆகும், கீழே தான் எடுத்து ஊற்றுவோம். அதனால் நான் ஒரு 100 ml குறைச்சி 100 கிராம் சர்க்கரையும் குறைச்சி 300 ml தண்ணியும் 300 கிராம் சர்க்கரையும் நான் சேர்க்குறேன். இப்படி செய்யும்போது அந்த ஜீராவோட ரசகுல்லா நல்லா ஊறிட்டு அந்த சர்க்கரை பாகு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் வடிஞ்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்ல உள்ளங்கையை வச்சு பிசைஞ்சு கொடுக்கணும். அப்படி பிசைஞ்சு கொடுக்கும்போது இந்த திருன்னு இருக்கிற அந்த பன்னீர் எல்லாம் சாஃப்டாகி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான சைஸில் உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சைஸ் உருண்டைக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 40 ரசகுல்லா வந்திருக்கு. அடுத்ததாக இந்த சர்க்கரை பாகுக்கு பார்த்திங்கன்னா பாகு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாம் தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா கொதித்து வந்த சர்க்கரை பாகில் நம்ம உருண்டைகளை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டோம்னா இந்த மாதிரி பப்ளி ஆகி சூப்பராக நம்மளோட ரசகுல்லா தயாராகிடும். இப்போ அடுத்ததாக இதில் நான் ஏலக்காய் விதைகளை சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஏலக்காவை எடுத்து அதில் உள்ள விதைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் எசன்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரசகுல்லா ஸ்பாஞ்சியாக அழகாக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாண்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.